ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்ஜான் மாதத்தோட 2ஆம் நாள் காலையில் எழுந்தாச்சுங்க. எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்தாச்சுங்க. சகருக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சாதமும் கொஞ்சம் நெய்யை போட்டு பருப்பு சாம்பார் இருந்துச்சு, அதை கொஞ்சம் போட்டு அப்படி சாப்பாடுலாம் போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கிண்ணத்துல ஏதோ இருந்துச்சு, பார்த்தா சிக்கன் 65. சரி, அதையும் எடுத்துட்டு வந்து போட்டு சாப்பிட்டாச்சுங்க. கடைசியாக தண்ணி தாவ எடுத்துச்சுங்க, தண்ணியும் குடிச்சாச்சுங்க. ஃபஜருக்கு டைம் ஆயிடுச்சுங்க. சரி, ருசி பண்ணி முடிச்சுட்டு மசாலாவை போட்டு ஃபஜரும் தொழுது முடிச்சாச்சுங்க. யாரெல்லாம் இன்னைக்கு நான் ஃபர்லாம் நம்ப வைக்கிறேன் சொல்லிட்டு நீயத்தை சொல்லி நம்ப வச்சாச்சுங்க. ரூமை திறந்து அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு குட்டி ஒர்க்கத்தை போட்டாச்சுங்க. சோகருக்கு டைம் ஆயிடுச்சுங்க. ரோசி பண்ணி முடிச்சுட்டு மசாலாவை போட்டு தொழிலும் தொழுது முடிச்சாச்சுங்க. அசருக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நோம்பு கஞ்சி பாத்திரத்தை எடுத்து அப்படியே பள்ளிவாசல் கிளம்பியாச்சுங்க. பள்ளிவாசல் வந்துட்டு பாக்குறேன், அசர் தொழுதுட்டு இருக்காங்க. சரி, எப்போதும் போல நம்மளுக்கு நீங்க லேட்டு தான் அப்படின்ட்டு நடுவில் போய் ஜாயின் பண்ணியாச்சுங்க. நோம்பு கஞ்சி வாங்க போறப்ப அந்த அண்டா வைக்கணும்னாங்க பாருங்க, அப்படியே ஒரு வாசனைங்க. இன்னைக்கு தொழுதுட்டு கொஞ்சம் முன்னாடி போனனால சீக்கிரம் வாங்கிட்டு சீக்கிரம் வந்தாச்சுங்க. வாங்கிட்டு வண்டியில எடுத்து வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சரின்னு போன் ஆன் பண்ணி பார்த்தா இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சுங்க. சரின்னு துவா கேட்டு முடிச்சுட்டு கரெக்டா 6:31 ஆகிறப்ப எல்லாம் இன்னைக்கு நான் ஃபர்லாம் நோம்பு துறக்கிறேன், அதுல ஏதாச்சும் பிள்ளை இருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீத்தை சொல்லி நோம்பு திறந்தாச்சுங்க. பேரிச்சப்பழம் எடுத்து பிஸ்மில்லான்னு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு மகரிப்பு டைம் ஆயிடுச்சுங்க. சரின்ட்டு மசாலா எடுத்து போட்டு மகரிப் தொழில் தொழுது முடிச்சாச்சுங்க. வீட்டில் காலிஃப்ளவர் இருந்துச்சுங்க, அதை எடுத்து போண்டா செய்வோம் அப்படின்ட்டு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே காலிஃப்ளவர் எடுத்து பஜ்ஜி மாவுல போட்டு அப்படியே கிரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு பஜ்ஜி போட்டு முடிச்சாச்சுங்க. சாரி, அது பஜ்ஜி இல்லாம போண்டா ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் போண்டாவை எடுத்து நோம்பு கஞ்சில டிப் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க. ஷாக்கு தராக டைம் ஆயிடுச்சுங்க. சரின்ட்டு கிளம்பி போயாச்சுங்க. கரெக்டாக பள்ளிவாசல்ல கால வைக்கிறேன், தொழுவ ஸ்டார்ட் ஆச்சுங்க. சரின்னு தொழுதுட்டு வந்தாச்சுங்க. லைட்டா பஸ்டிச்சுன்னு முட்டையும் சாம்பார் சாதமும் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. நேற்றுக்கு எடுத்த வீடியோவை லைட்டா எடிட்டிங்கை போட்டு சஹருக்கு அலர்ட்டை வச்சுட்டு அப்படியே போய் தூங்கியாச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கான நாள் நலமாக இருந்ததுங்க. ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.